வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும், அதில் நமக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணோம். ஸோ மண்டே நம்ம எந்த மாதிரி லெவலெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங் வீக் சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் வீக்கான மொமெண்டம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஓவரால் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பீகாருடைய ஓட் கவுண்டிங். ஸோ அதனால அந்த எலெக்ஷனுக்கான இம்பேக்ட் இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியே வோல்டிலிட்டிங்கிறது கண்ணா பின்னான்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு அன்பிரடிக்டபிள் மூமெண்டம் அப்படிம்பாங்க. நம்ம ஓகே மார்க்கெட்டில் சிங்கிள் மெஜாரிட்டின்ற மாதிரி பிஜேபி வந்தால் மார்க்கெட் மேலே போகும், அப்படி இல்லைன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதை டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறது 25,800 சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கீழே போகும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock வரைக்குமே மொமெண்டம் வந்து எந்த பக்கம் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எடுக்குது அப்படின்னு இல்லாமல் ஹை வோல்டிலிட்டியில மேலே கீழேன்னு எப்படியும் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 minutes நடுவுடைய க்ளோசிங்க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகுது அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 25,930 அப்படிங்கிறதும், செகண்ட் டார்கெட் 26,100 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் நம்ம பிளான் வச்சிருந்தோம். ஆனால் மொமெண்டம் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே வந்து க்ளோசிங் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து கீழே மறுபடியும் போகுமான்னா ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்ததுங்க. ஆனால் கீழே வந்து போகவே இல்லை. ஒரு டவுன் சைட்ஸ் ப்ரெஷர் குறைஞ்சி மறுபடியும் பையர்ஸ் மேலே ஏற்றுறது அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதனோட நம்ம என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, ஓகே இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது, ஃபேக்காக தான் இருக்கு. ஸோ அகைன் வந்து மறுபடியும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அதையும் டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணோம். அந்த ரேஞ்ச் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,650 to 7 கிட்டத்தட்ட 900. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணணும். இதில் கால் சைடில் மேலே இருந்து போகும்போது நம்ம இங்கிருந்து எடுத்து அதே என்ட்ரியை இங்கே எடுத்து மறுபடியும் காலில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம். மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ட் வந்து ப்ரீவியஸ் லெவலோட ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகுது, செல்லிங்ல ப்ரெஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி இந்த லைன் பிரேக் அவுட் ஆகும்போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த லைன் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவர்சல் ஆகி கீழே டவுன்ல வந்து போக ஆரம்பிச்சது. ஆனாலும் டவுன் சைட்ல ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மறுபடியும் மேலே போயிட்டு அதே லெவல்ல போயிடுச்சு. ஸோ இப்போ மொமெண்டம் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கீழே மேலன்னு இப்படி எக்ஸாக்டா மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைட் பிரேக் ஃபேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போய் ஹை பிரேக் அவுட் ஆகி இப்படி போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கான டைரக்ஷன் கிடைச்சது. இதுல நம்ம மேலே போகும் கால் ஆப்ஷனுக்கான பிளானே வச்சிருந்தாலும் 25,800 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த பிரேக் அவுட்டை நம்ம பார்த்து என்ட்ரியை யோசிக்கிறதுக்குள்ளே அது வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் சடனா மேலே போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு கேண்டில்ல கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் வந்து 2 கேண்டில்ல 150 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிடுச்சு. அப்படின்றப்ப இந்த என்ட்ரியை அது ஈஸியா இன்ட்ராடேல எடுத்திருக்க முடியாது. ஒருவேளை நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ நம்ம அப்படி எடுக்கல. இந்த லெவல் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அந்த பிரேக் அவுட்டு சடன் மூமெண்டமோட டார்கெட்டே போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்து என்ட்ரி எடுக்காம விட்டுட்டோம் இந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 என்ட்ரி எடுத்தோம். ஒரு என்ட்ரியில வந்து ஸ்டாப் லாஸ் வோல்டிலிட்டியில கால் ஆப்ஷனு, ரெண்டாவது என்ட்ரி டார்கெட் போட்டுச்சு. அடுத்து மூணாவது புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் மொமெண்டம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹை வோல்டிலிட்டி மொமெண்டம்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ட்ரேடிங்கை எடுத்து சக்சஸ் பண்றோமா, டெய்லி நம்ம சக்சஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கோமா, எடுக்கிற எல்லா ட்ரேடையும் நம்ம பெர்ஃபெக்டா நம்மளுடைய டார்கெட்ல அச்சீவ் பண்றோமா அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எடுக்கணுங்கிற விஷயத்த நிதானமா வெயிட் பண்ணி எடுக்கணும். நம்ம சரியான என்ட்ரியை எடுக்க முடியல அப்படின்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்றது ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈக்குவலான வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த என்ட்ரியில சரியா என்ட்ரி எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்க என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நமக்கு கேபிட்டல் கிளியரா இருக்குது, ஓகே நம்மகிட்ட கேபிட்டல் இருக்கு, லாஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி நமக்கு நிறைய என்ட்ரிஸ் எல்லாம் ஜென்யூனா கிடைக்கும் போது ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்.
ரிஸ்க் மொமெண்டம்லயும் ரிஸ்க் ரேஞ்ச் மொமெண்டம்லயும் நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ அதே ரீசனால தான் இன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் நம்ம ட்ரேடே பண்ணல ப்ராஃபிட்டே எடுக்கிறேன்னு கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுக்கல. ஓவரா ஆசைப்பட்டு அதுக்கான ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால ஓகே, இன்னைக்கு நடந்த மொமெண்டம்ல மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது அப்படிங்கன்னா 25,700 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு இப்ப இங்க. அதுக்கப்புறம் 800. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டும் பிரேக் ஆகாம மார்க்கெட் டவுன் சைடு போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இதுக்கப்புறம் இல்லை. ஸோ மார்க்கெட்ல வந்து ஃபிளாட் ஓப்பன் ஆகுதோ அல்லது கேப் டவுன் ஓப்பன் ஆகுதோ எப்படி ஆனாலும் 25,800 700 சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நமக்கான காலை பிளான் பண்ணுவோம். ஸோ 900 to 2600 26,100 and 200 இந்த வரைக்கும் நம்ம டார்கெட்டை 1 by 1 எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்ல. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் எக்ஸாக்டா பார்க்கலாம்னா 25,700 to 800 நமக்கு பையர் என்ட்ரி இவங்க அக்யூமுலேட் பண்ணுனாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இங்கிருந்து 26,200 வரைக்குமே மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இங்க அப்படி ஒரு அக்யூமுலேஷன் நடக்கல அப்படின்ற பட்சத்துல ஒரு சின்ன சின்ன மொமெண்டமா ரேஞ்ச் மொமெண்டமோட மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மொமெண்டமோட மார்க்கெட் டைரக்ஷன்ல போய் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 20,800. ஸோ 800 சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் பிளான் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் வந்து கீழே வருது அதனால புட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டைரக்ஷன் அப்சைட் மூவ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்ஷனோட என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் அல்லது ரெசிஸ்டன்ட்டே பிரேக் அவுட் ஆனாலும் காலுக்கான பிளான் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்க ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்குது அப்படின்னா நம்ம அந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ் வச்சு ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 26,100 வரைக்கும் மேக்ஸிமம் டார்கெட் வச்சு பர் டேக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ மண்டேக்கான என்ட்ரியில நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த டைரக்ஷனும் மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டையும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.